அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானுடைய பேரருளால ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களையும், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல சந்தேகங்களுக்கு விளக்கங்களையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது, முருகப்பெருமானுக்கு ஆட்டுக்கிடா வாகனம் எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். முருகப்பெருமானுக்கு வாகனம் அப்படின்னு சொன்னாலே மயில் தான். அது நம்ம அனைவருக்குமே தெரியும். முருகனுக்கு 3 மயில் வாகனங்கள் உண்டு. இது பல பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு உண்டு. முருகனுக்கு 3 மயில் வாகனங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல முருகப்பெருமான் ஞானக்கனிக்காக உலகத்தை வலம் வந்த பொழுது ஓம்கார மந்திரத்தை, அதாவது பிரணவ மந்திரத்தை மயிலாக மாற்றி அந்த மயில் மீது ஏறி உலகை வலம் வருகிறார். அந்த மயில் மந்திர மயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது தேவாசுர யுத்தம் நடக்கும் பொழுது சூரபத்மனை வதைப்பதற்காக அல்லது தடிவதற்காக முருகப்பெருமான் சென்ற பொழுது திருமாலுடைய உத்தரவின்படி இந்திரன் மயிலாக மாறி முருகப்பெருமானை தன்னுடைய முதுகிலே தாங்குகிறான். அந்த மயில் இந்திர மயில் என்று சொல்வார்கள். கடைசியாக அந்த 3வது மயிலானது அசுர மயில், அதாவது சூரபத்மன் மாமரமாகி நின்ற பொழுது முருகப்பெருமான் தன்னுடைய வேலால் அந்த மாமரத்தை 2 கூறாக பிளந்து ஒரு கூறு சேவலாகவும் ஒரு கூறு மயிலாகவும் மாறுகிறது. அந்த மாறிய சேவலை சேவற்கொடியாக ஏற்றுக்கொள்கிறார் சுவாமி. மயிலை தன்னுடைய வாகனமாக ஆக்கிக் கொள்கிறார். இப்படி முருகப்பெருமானுக்கு 3 மயில் வாகனங்கள் உண்டு. பொதுவாக எல்லா கோவில்களிலும் பார்த்தீங்கன்னா ஒரு மயில் வாகனம் இருக்கும். ஆனால் திருச்செந்தூரில் மட்டும் 2 மயில் வாகனங்கள் உண்டு. ஒன்று இந்திர மயில், அதாவது போர் செய்வதற்கு முருகப்பெருமான் அமர்ந்து சென்ற மயில் இந்திர மயில். இன்னொன்று அசுர மயில், அந்த போரிலே அசுரனை வென்று மயிலாக மாற்றி வாகனமாக மாற்றி ஏற்றுக்கொண்ட அந்த மயில் என்று திருச்செந்தூரில் மட்டும் 2 மயில்கள் உண்டு. இப்போ முருகப்பெருமானுக்கு இந்த மயில் வாகனம் இல்லாமல் வேறு என்னென்ன வாகனங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யானை வாகனம் மற்றும் ஆட்டுக்கிடா வாகனம். இந்த யானை வாகனம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, திருமாலுடைய மகள் தேவயானி, அந்த தேவயானியை வளர்த்த தந்தை இந்திரன். இந்திரன் தேவாசுர யுத்தத்தில் முருகப்பெருமான் தேவர்களுக்கு வெற்றி தேடி தந்ததற்காக அதன் நன்றி கடனாக தேவயானியை, தன்னுடைய மகளான தேவயானியை முருகப்பெருமானுக்கு மனம் முடித்து தருகிறார். அப்பொழுது சீர்வரிசையாக ஒரு யானையை பரிசளிக்கிறார். அந்த யானை தான் முருகப்பெருமானுக்கு வாகனமாக மாறுகிறது. இந்த யானை வாகனம் ஏதாவது ஒரு சில கோயில்களில் மட்டும் இந்த யானை வாகனம் இருக்கும், நீங்க பார்த்துருக்கலாம். இன்னொரு வாகனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்கிடாய் வாகனம். இப்போ மயில் வந்த கதை நமக்கு தெரியும், இந்த யானை வந்த கதையும் பல பேருக்கு தெரிந்திருக்கும். ஆட்டுக்கிடா வாகனம் எப்படி வந்துச்சு? முருகனுடைய இந்த சூரசம்ஹார பெருவிழாவில் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கிடா வாகனம் எல்லாம் முருகன் வரக்கூடிய வாகனமாக காட்டியிருப்பார்கள். அந்த ஆட்டுக்கிடா வாகனம் எப்படி முருகப்பெருமானுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவரிஷி நாரதர் ஒரு யாகம் செய்கிறார். அந்த யாகத்தீயில் நெய் பார்க்கும் பொழுது மந்திரங்களை தவறாக உச்சரித்து விடுகிறார். அதன் விளைவாக அந்த யாகத்தீயின் என்று ஒரு செம்மை நிறம் கொண்ட வலிய ஒரு ஆடு ஒன்று தோன்றுகிறது, அதாவது ஆட்டுக்கிடா ஒன்று தோன்றுகிறது. இந்த ஆட்டுக்கிடாவானது விண்ணுலகையும் மண்ணுலகையும் துன்புறுத்துகிறது. உயிர்கள் எல்லாம் அஞ்சி நடுங்குகின்றன. இதை பார்த்த தேவர்கள், அந்த ஆட்டுக்கிடாவை பார்த்து அச்சமுற்ற தேவர்கள் அதை அடக்கி அருளும்படி முருகப்பெருமானிடம் சரணடைகிறார்கள். முருகப்பெருமானிடம் வேண்டுதல் வைக்கிறார்கள். முருகப்பெருமான் வீரவாகுத்தேவரை அழைத்து அந்த ஆட்டுக்கிடாவை அடக்கி வரும்படி உத்தரவிடுகின்றார். சுவாமியின் உத்தரவுப்படி வீரவாகுத்தேவரும் ஆட்டுக்கிடாவை அடக்கி முருகப்பெருமான் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறார். சுவாமி அந்த ஆட்டுக்கிடாயை தன்னுடைய வாகனமாக ஏற்று அருள்கின்றார். இப்படித்தான் முருகப்பெருமானுக்கு ஆட்டுக்கிடாயானது வாகனமாக மாறியது. இது பொதுவாக நாம் பார்க்கும் பொழுது 3 வாகனங்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். நமக்கு அதை தோன்றக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 வாகனங்கள், மயில், யானை, ஆட்டுக்கிடா என்ற 3 வாகனங்கள் அப்படிங்கிறதா நமக்கு தோணும். ஆனால் உண்மையில் முருகப்பெருமான் நமக்கு உணர்த்திய தத்துவம் அப்படிங்கிறது வேற. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்மலங்களை குறிப்பது, ஆணவம், மாயை, கண்மம் அப்படிங்கிற மும்மலங்களை குறிப்பது தான் இந்த 3 வகையான இந்த ஜீவன்கள். அதாவது மயில் அப்படிங்கிறது ஆணவத்தை குறிப்பது, அசுரனுடைய ஆணவத்தை குறித்தது மயில். யானை என்பது கண்மத்தையும், ஆட்டுக்கிடா என்பது மாயையும் குறிக்கிறது. இந்த மும்மலங்களை அடக்கி அதன் மீது சுவாமி நம்முடைய, அதாவது நம்ம உயிர்களுடைய பதியாக அமர்ந்திருக்கிறார். மும்மலங்களை எப்பொழுது உயிர்கள் அடக்குகின்றனவோ, உயிர்கள் அந்த மலங்களிலிருந்து விடுபடுகின்றனவோ, அப்பொழுது சுவாமியை அடைய முடியும் அப்படிங்கிற தத்துவத்தை உணர்த்துவதற்காகத்தான் இந்த 3 இதையும் 3 உயிர்களையும் 3 வாகனங்களாக முருகப்பெருமான் வைத்திருக்கிறார். இப்படிதான் ஆட்டுக்கிடாய் முருகப்பெருமானுக்கு வாகனமாக வந்தது.
மயில் மட்டும் கிடையாது, ஆட்டுக்கிடாய், அதோடு யானை, இந்த மூன்றுமே முருகப்பெருமானுடைய வாகனங்கள். முருகப்பெருமானுடைய பேரருளால் இன்னொரு பதிவில் நம்ம இன்னொரு விஷயத்தை பற்றி பேசலாம். நன்றி, வணக்கம். ஓம் சரவண பவ.